ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் சிவா அண்ட் ஹாய் ஹலோ என்னுடைய அன்பார்ந்த டியர்ஸ். என்னடா அது 2-3 வாரமே ஆளவே காணோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருந்திருப்பீங்க. அது வேறு ஒன்றும் இல்லைங்க. போன வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், அந்த வீடியோ ரொம்ப வியூஸ் போகவே இல்லை. அது போடணுன்னு எனக்கு கொஞ்சம் மன உளைச்சல் ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம வீடியோ போடுமா அப்படின்ற மாதிரி தான் வந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் சரி, இந்த டிசி ரியாக்ஷன், இந்த ட்ரெய்லர் ரியாக்ஷன்லாம் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப என்கிட்ட வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுவாங்க. இந்த என்னடா இந்த மாதிரிலாம் நீ வீடியோ போடுறதே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டே இருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். என்னவோ தெரியலங்க, நம்மளே சில பேருக்கு பிடிக்கிறது இல்லை, பட் நம்மகிட்ட இருந்து இந்த ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு போல. அதனால எல்லாரும் கேட்கும்போது நம்ம பண்ணாமல் இருக்க முடியாதுல்ல, அதனால தான் இந்த வீடியோ வந்து பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோவில் நான் எந்த படத்தோடைய டிசி ரியாக்ஷன் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தமிழ் ஆல்ரெடி பார்த்து தான் வந்திருப்பீங்க. அதாவது மக்கள் செல்வன் விஜேஎஸ் அவருடைய பையன், மூத்த பையன் சூர்யா, அவங்களோட நடிப்பில் இப்போ ஷூட்டிங் பண்ணி டீசர் வந்து வெளிவிட்டிருக்காங்க. ஸோ அந்த டீசரோட ரியாக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த படம் பூஜை அன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்ததுல எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அப்பா என்ன சொன்னாரு? 2 வயசு கரெக்டா அப்பா வேற, நான் வேற, அதனாலதான் இன்ட்ரடியூசிங் சூர்யான்னு போட்டுருக்காங்க. அண்ட் இப்போ இந்த டீசர் கமெண்ட்ல வந்து பயங்கரமா போட்டு தகிர்ப்பாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதனால இந்த டீசர் பார்த்துட்டு லைவாவே அந்த கமெண்ட்டை வந்து உங்கள்கிட்ட படிச்சு கட்ட போறேன். நீங்க எல்லாருமே பார்க்க போறீங்க. அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்க போது இந்த ஒரு வீடியோ. ஸோ டிசி ரியாக்ஷனை தாண்டி புதுசா ஒரு விஷயத்தை நான் இந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கேன். அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சரி வாங்க ரியாக்ஷனை ஆரம்பிக்கலாங்களா? யோ, சிட்டியில் இருக்கிற ஜூனியர் ஜெயில் உன் கண்ட்ரோலில் தானே இருக்கு. நாளைக்கு நைட்டு என் ஆளுங்க உள்ள வருவானுங்க. உள்ள பூந்து அந்த நாயை போட்டு தள்ளிட்டு பணத்தை எடுத்துட்டு. இவர் யாருன்னு நீங்க பாத்தீங்களா? இந்த மங்களாவரம் படம் பார்த்தீங்க அப்படின்னா இவர் யாருங்க தெரிஞ்சிருக்கும். அந்த படத்தில் காமெடியாக நடிச்சவருங்க, ஒரு காமெடி கேரக்டர் நடிச்சவர். இந்த படத்தில் சீரியஸாக வில்லம்பர் நடிச்சிருக்காரு. சரி, இதை நம்ம வெயிட் பண்ணாம பார்க்கலாம். போய்கிட்டே இருப்பானுங்க. பாக்ஸிங், ஆடுகளம், யாருன்னா அவன்? இன்ட்ரோடியூசிங் சூர்யா. பொண்ணு வையவன் கொலை சொன்ன வையவன் விசாரிக்காம என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? பயங்கரமா இருக்கு முடியுமா? வீலான். ஓகே ஓகே ஓகே, நல்லா இருக்கு. நோ, உங்களுக்கு இது வெறும் கேம், எங்களுக்கு இது லைஃப். அனலரசு பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவர் வந்து ஆல்ரெடியே வந்து ஒரு ஸ்டண்ட் மாஸ்டரு. அவரோட டைரக்ஷனில் தான் இந்த படம் வந்து வந்திருக்கு. இந்த படத்தில் வந்து கேரக்டர் பார்த்தீங்களா, ஒரு பாக்ஸர் கேரக்டரில் வந்து நம்ம சூர்யா வந்து நடிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த பட விழாவில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நான் வந்து மாஸ்டர் படத்துக்கு இந்த ஸ்டன் நடக்கும்போது போயிருந்தேன். ஸோ அப்போ வந்து மாஸ்டருக்கான நான் பண்ணிட்டேன், அதனால தான் என்ன வந்து இந்த படத்தில் வந்து போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தார் அவர். அதுக்கப்புறம் இவர் வந்து பர்சனலாக ஒரு பாக்ஸர் சொல்லியிருந்தாங்க. இந்த படத்துலையுமே ஒரு பாக்ஸிங் கேரக்டரில் தான் இவர் வந்து நடிச்சிருக்காரு. இப்போ இதை வச்சு பார்க்கும்போது என்ன அப்படின்னா, ஒரு நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ எனக்கு இந்த டீசரை பார்த்தோன்னா எனக்கு ஒன்று வந்து புரிஞ்சுது. என்னென்னா வந்து ரொம்ப இவரோட ஏஜ் பார்த்திங்க அப்படின்னா 20-21 அந்த லிமிட்டில் தான் வந்து இருக்கும். ஸோ இந்த சின்ன வயசுலேயுமே இப்படி ஒரு படத்தில் நடிக்கும்போது இந்த கேரக்டர் எந்தளவுக்கு ஒத்து போக போகுதுன்னு தெரியல. நம்ம ஆடியன்ஸை நம்ம பார்க்கும்போது தெரியும். அஸ் ஆக்டராக இருந்தாலுமே ஒரு பாக்ஸர் கேரக்டர் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. பார்த்தீங்கல்ல, ஆக்ஷனு ஸ்டண்ட்லாம் வந்து பயங்கரமாக பண்ணுறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இது எந்த அளவுக்கு ஒத்து போக போகுதுன்னு சொல்லி தெரியல. இப்போ நான் அந்த டீசர் பார்த்துட்டு சொல்கிறேன், மேபி படத்தில் ட்ரெய்லர் வரும்போது இது மாறலாம். பட் டீசரில் பார்க்கும்போது எனக்கு அந்த மாதிரி தெரியுது. உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது நீங்கள் வந்து சொல்லுங்கள். இப்போ நம்ம ஓவராலாக இது வந்து முடிச்சிக்கலாம். நம்ம இப்போ கமெண்ட் செக்ஷனில் வந்து வாசிச்சு பார்க்கலாம், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து கமெண்ட் வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும். இப்போ இதோடைய கமெண்ட்டை நம்ம வாசிச்சு பார்க்கலாம், ஓகேவா? ஃபஸ்ட்டு கமெண்ட் பாருங்கள். அப்பா வேற, நான் வேற, ஃபேன்ஸ் அப்புறம் 334 லைக் விழுந்திருக்குங்க. அப்பா வேற, நான் வேற, ரசிகர்கள் சார்பாக வாழ்த்துக்க. சொல்லல,
அவர் அந்த வார்த்தையை வந்து ஒரு சொல்லாமல் விட்டுருக்கணும். பாவம் அந்த மனுஷன் சொல்லிட்டு இங்கே பாருங்கள் எல்லா இடத்துல அதான் போட்டு தாக்குறானுங்க. அடுத்து பாருங்கள், ஆக்டர் விஜய் சேதுபதி ஸ்டோரி பார்த்துட்டு இத்தனை பேர் இந்த டீசர் பார்க்க வந்தீங்க, ஒரு லைக் பண்ணுங்க. சல்மான் கான் கி ஸ்டோரி சி கான் கான் ஆய் ஹே இதை போட்டிருக்குங்க. இருங்க தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ணி பார்க்கலாம். சல்மான் கானின் கதையிலிருந்து வந்தவர் யாருங்க? இவரா? சல்மான் கான் கதையிலிருந்து வந்தவரா? என்னடா இது இப்படி சொல்கிறாங்க? அடுத்து பாருங்கள், 2009 to 2013 லோ பட்ஜெட் மாஸ் மூவி வை. என்னடா இது? 2009 2013 வரைக்கும் தமிழ் சினிமாவில் லோ பட்ஜெட் நிறைய படங்கள் வந்திருக்கும் போலங்க. அதுதான் சொல்கிறாரு போல். உண்மையிலே இப்படி வந்திருக்குமா தெரியல, எனக்குலாம் அது தெரியாது. ஸோ நீங்கள் அந்த ஜென்ரேஷனில் இருந்தவங்களா இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, அடுத்து ஏங்க உங்கள் பாருங்கள், முன்னாடி பார்த்தா அதே கபடை தான் போட்டிருக்காரு ஒரு சல்மான் கான் பாய்க்கு ஸ்டோரி, சல்மான் கானின் கதையிலிருந்து வந்தவர்கள். ஸோ அதே தாங்க போட்டிருக்காங்க. வாழ்த்துக்கள் நண்பா. ஜி திரையில் சிந்துபாத் படம் ஓடிட்டுருக்கு. எங்கள் டீஷர்ட் பார்த்துட்டு இருக்கேன். செம்ம வேவ்லிங் சூர்யா விஜய்ஸ். ஓகே, பரவாயில்ல. எனக்கு என்ன தோணுன்னா, விஜய் சேதுபதி அவர்களுடைய ரசிகர்கள் வந்து கண்டிப்பாக சூர்யாவுக்கு வந்து நல்ல ஒரு சப்போர்ட் வந்து பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. இவர் பார்த்தா இப்போ இந்த டீசர் பார்த்துட்டோம்ல, இப்போ இந்த டீசர் பார்க்கறதுக்கு முன்னே ஒரு வீடியோ வந்து எனக்கு வந்துருந்துச்சு. என்ன பிங்கோ பாக்ஸ் அது என்ன பிங்கோ பாக்ஸ். ஸோ அவங்களோட அந்த மீடியா சேனல்லேருந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க. அந்த வீடியோவில் வந்து இவர் இந்த டீசர் லான்ச் முடிஞ்சதுக்கப்புறமா அவர் வந்து வெளியே வந்தார். சூர்யா வந்து வெளியே வந்திருக்காரு. அவர்கிட்ட இங்கே இருக்கவங்க ஃபுல்லாக போட்டு உயிரை வாங்குறானுங்க. கொஸ்டின் மேலே கொஸ்டினாக போடுறானுங்க. அதில் ஒருத்தர் ஒரு கொஸ்டின் கேட்குறாரு பாருங்க. சூர்யான்னு சொல்லி ஆல்ரெடி தமிழ் டிஸ்ட்ரிக்டில் ஒருத்தர் இருக்கிறாரு, உங்கள் பேர் சூர்யா தான், எப்படி நீங்கள் நேமை வந்து இது பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் பெரிய ஆளுங்க, நான் சின்ன பையங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாரு. என்னமோ தெரியல, இந்த மாதிரிலாம் வந்து நடக்குது. மீடியாவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன வார்த்தை விட்டுட்டா போதும், அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அப்பா வேறு நான் வேறு பேசுகிறேன். திரும்ப அதே தான், அப்பா வேறு நான் வேறு. ஏயா நீ இந்த வார்த்தையை விடுற? சூப்பராக பாய், கம் ஹேர் டு வாட்ச் திஸ் டீசர். சல்மான் கான் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி. ஓ, சல்மான் கான் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி. ஓகே ஓகே ஓகே. ஒருவேளை சல்மான் கான் ஸ்டோரி இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி வச்சுருப்பாரா? மேபி நடந்திருக்குமோ, சரி எனக்கு அது தெரியல. நம்ம வந்து டேரெக்டாக நம்ம எதுவுமே பண்ணலை, இந்த மாதிரி டீசர் வந்திருக்குன்னு சொன்னாங்கன்னு சொல்லி டேரெக்டாக யூடியூப்பில் வந்து பார்த்துட்ருக்கோம். என்னமோ மேபி நடந்திருக்கலாம். நிஜமாவே நல்லா இருக்குது. வன்மத்தை தவிர்ப்போம். கரெக்டு தான். சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் சார்பாக படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். சிவகார்த்திகேயன் சார்பாக படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஓகே ஓகே, பரவாயில்ல. எல்லா ரசிகர்களுமே இந்த மாதிரி எல்லா நடிகர்களுக்கும் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா நல்லா தான் இருக்கும். எஸ்கே அண்ணாவா? ஓயோ, இது சூர்யாயா? எஸ்கே அண்ணாவா? ஃபியூச்சர் ஆஃப் காலிவுட் தமிழ் சினிமா. ஓ, ஃபுல் வேண்டாம், செமையாக இருக்குப்பா. சின்ன பையன் தெரியுமா, ஏதோ பேசிட்டான், ரொம்ப அடிக்காதீங்க பாவம், நல்லா வளரட்டும், வாழ்த்துக்கள். ஸோ நம்ம சொன்னோம்ல அதே தான், இந்த வார்த்தையை தெரியாமல் விட்டுற அப்படின்றதுக்காக கமெண்ட்டில் போட்டு கழுவி ஊற்றாதீங்கப்பா, சின்ன பையன்ப்பா பாவம், அவர் வார்த்தையை விட்டுட்டாரு, தயவு செஞ்சு விட்டுருங்கடா அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காரு. சூப்பர். இன்ட்ரடியூசிங் சூர்யா, சின்ன பையன், சின்ன சாரி அது வேறு ஏதாவது மீனிங் இருக்குது, நான் வேறு சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட்டை படித்து பாருங்கள், ஓகேவா? படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். சல்மான் பாய் ஃபேன்ஸ் ஷேர். சல்மான் கை சல்மான் எனக்கு தெரியலங்க. இன்னும் இந்த டீசர் முடிச்சாச்சுல்ல, இன்னும் 4 நாள் போகட்டும். இவங்க எதுக்கு இந்த கமெண்ட்டில் இந்த வார்த்தையை போடுறாங்க அப்படின்றத நான் கண்டுபிடிச்சி வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் வந்து இருக்குது. 200-300 கமெண்ட்ஸுக்கு மேலே வந்து இருக்குது. நம்ம படித்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஒரு வீடியோக்கு பத்தாது. ஸோ வேண்டாம், போதும். நீங்கள் வந்து இந்த டீசர் பாருங்கள், பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து படித்து சிரிச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த டீசர் நம்ம பார்த்தோம்ல, ரியாக்ஷன் பார்த்தோம்ல, அண்டு நீங்கள் ஒரு நார்மல் ஆடியன்ஸாக இருக்கலாம், நீங்கள் ஒரு விஜய் சேதுபதி அவர்களுடைய ரசிகர்களாக கூட இருக்கலாம். ஸோ இப்படி ஒரு, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், வாரிசு சினிமான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒருத்தர் வந்து இப்போ சினிமாக்குள்ள வந்திருக்காரு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னா, இந்த சினிமாக்குள்ள சான்ஸ் அவருக்கு ரொம்ப ஈஸியாக கிடைச்சிருக்கலாம். பட் இந்த சினிமாவில் அவர் எப்படி நடித்து மக்கள் மத்தியில் இடம் பிடிச்சி வளர்ந்து வர போகிறாரு அப்படின்றத ஒரு விஷயம் தான் வந்து இருக்குது. இவர் மேலே நம்ம வன்மத்தை கொட்ட தேவையில்லை, வரவே இருக்கிறோம். இதுக்கு மேலே அவர் கையில் தான் இருக்குது. அவர் எப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஸோ வாழ்த்துக்கள் சூர்யா அவர்களே. நான் வந்து ஒரு சின்ன யூடியூபர் தான், ஸோ நான் அதை வந்து சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டியர்ஸ், நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டீங்க, நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து விஜய் சேதுபதி உங்களுடைய ஃபேன்ஸ் யாராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள். அப்புறம் நாளைக்கு மீண்டும் நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பபாய், see you.